நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. இந்த உலகத்திலேயே பெரிய பரிசே எனக்கு நீங்க தான். நீங்களே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியலைங்க. நீ என்கிட்ட ஏதாவது கேட்டுதான் ஆகணும். என்ன வேணும் சொல்லு. அப்போ ரொம்ப காஸ்ட்லியா கேட்பேன், பரவாயில்லைங்களா? கேளுமா. உங்க கை நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. அந்த பூ வாசத்தோட இருக்கிற உங்க கையில விடியற வரைக்கும் நான் தலை வச்சு தூங்கணும். அது போதும். இதுதான் காஸ்ட்லியா? ஆமாங்க. என்ன மாதிரி சுமங்கலி பொண்ணுங்களுக்கு 5 ரூபாய் மல்லிப்பூவும் 50 பைசா குங்குமம் தாங்க ரொம்ப காஸ்ட்லி பொருள். சரி விசாலம், நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு பூ வாங்கிட்டு வரேன். அப்புறம் வேற ஏதாவது வேணுமா? சும்மா இருங்க, நமக்கு பேத்திங்க பிறந்தாச்சு, ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி, இன்னைக்கு சாயந்தரம் பூவோட வரீங்க. நாம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, நான் வரேன். சரிங்க. அங்கிள், ஒரு நிமிஷம் வாங்களே. இந்த 30 வருஷத்துல எத்தனையோ தடைகளை தாண்டி நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. இந்த தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் பல வருஷங்கள் நீடிக்கணும். இந்தாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எழுந்துரு. எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுமா. எதுக்குமா இவ்ளோ செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கினேன்? நாங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீதானம்மா. அம்மா, யாரும் யாரையும் வாழ வைக்கிறது இல்ல, எல்லாரையுமே அந்த கடவுள் தான் வழி நடத்தி கொண்டு போறாரு. பல வருஷம் பிரிஞ்சிருந்தேங்களே, ஒன்னா சேர்த்து வச்ச புண்ணியமே உனக்குதாம்மா. ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா, கல்யாண வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. அதுல நானும் ஒருத்தி. இல்ல நந்தினி, என் மனசு நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல சொல்றமா, உனக்கும் கல்யாணம் நடக்கும். எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிற குடும்ப வாழ்க்கை உனக்கும் கண்டிப்பா கிடைக்குமா. நீ மனசு தளராத. இல்ல அங்கிள், இதுதான் என் பாதைன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எத்தனை உறவுகள் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வாழ்வு அமையணுமா. அது நிச்சயமா உனக்கு அமையும். கடவுள்கிட்ட நான் வைக்க போற கோரிக்கை இதுதான். தம்பி, இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு. சரி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இங்கே பஸ் நிற்குமா? டிரைவர் பிரேக் போட்டா நிற்கும். பிரேக் போட்டா கூட நிற்காம போகிற பஸ் கூட இருக்குதே. அதை பற்றி எனக்கு தெரியாது. தம்பி, இங்க 25 ஈ வருமா? 25 ஈ இல்லை, நூற்றுக்கணக்கான ஈ இங்கே வரும். தம்பி, நான் கேட்டது ஏ பி சி டி இ, அந்த ஈய கேட்டப்பா. ஓஹோ, அந்த ஈ பஸ் இங்க வரும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய பஸ் வந்துருச்சான்னு தெரியல. என்ன இவன் ஒரு மாதிரியாவே பேசி துளைக்கிறானே. ஏன்பா, இங்க என்ன ஈ தொந்தரவு அதிகமா இருக்க? ஆடி வந்தாச்சே. ஆடி வந்தா அடுத்தது ஆவணியில தானே ஈ வரணும். அதை நீங்க ஈ கிட்ட தான் கேட்கணும். என்ன இவன் ஆரம்பத்துல இருந்து ஏட ஓடமாவே பதில் சொல்லிட்டு இருக்கான். ஏன்பா, இங்க என்ன ஒரே நாத்து அடிக்குதே. கழிவு பொருள்லாம் இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஓஹோ, அதான் ஆடி கழிவா. புரியுது புரியுது. என்ன சார், இங்க எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க? ஏன்பா, பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு நிக்காம ஏரோப்ளேன் பிடிக்கவா நிப்பாங்க? சார், இங்க பஸ் நின்னு 3 வருஷம் ஆகுது சார். பஸ் ஸ்டாப்ப மாத்திட்டாங்க சார். இங்க பஸ் நிக்கும்னு இவன் சொன்னானே சார். 3 வருஷம் அவன் தான் சார் நின்றுட்டு இருக்கான். பைத்தியக்காரன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்துட்டான் சார். பைத்தியமா? இவ்வளவு நேரம் பைத்தியம் கூட பேசிட்டு இருந்தேன். ஐயோ, சார், பைய பண்ணிட்டு போற பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க. அட நீ வேறப்பா, எங்க உட்காந்தாலும் கதை வர மாட்டேன்னு இங்க உட்காந்தா இங்கேயும் தொல்லை. சார், கதை எழுதுறதுக்கு இங்க இருக்கணும் சார், எங்க இருந்தா என்ன? பைத்தியக்காரா, பைய கூட்டா
டேய் டேய் குடுடா பையன் பைத்தியக்கார பையல டேய் ஓடாத நில்லுடா டேய் டேய் பையன் குடுடா டேய் குடுடா சொன்னாங்கல ஓடாத வாமா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சாம்மா? இப்பதாம்மா வந்தேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுமா. உன்னை பார்க்க நான் உன் வீட்டுக்கு வர முடியாது. நந்தினி இருக்கும்போது நீ இங்க வர முடியாது. அதான் அவ வெளியே போயிருக்கிற சமயம் பார்த்து உன்னை இங்க வர சொன்னேன். சொல்லுங்கம்மா. அருணா, உன் எதிர்காலத்தை பத்தி என்னமா முடிவு பண்ணிருக்க? முடிஞ்சு போனதை பத்தி புதுசா முடிவு பண்ண என்ன இருக்கு? இல்லம்மா, உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பமாக போகுது. அந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சிக்க வேண்டியது உன் கையில தாம்மா இருக்கு. நான் எடுத்த முடிவுதான் எல்லாமே தப்பா போச்சேம்மா. எதுவுமே தப்பா ஆகலம்மா. நீ தேர்ந்தெடுத்த பிரேம் ரொம்ப நல்லவன். நீ அவனை புரிஞ்சிக்காதது ஒண்ணுதான் ஒரே ஒரு குறை. நானும் அவர் மேல ஆசைப்பட்டுதாம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவருக்கு என் மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசமும் அன்பு குறைஞ்சு போச்சு. யாரோ ஒரு பொண்ணு யமுனாக்காக அவர் என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டாருமா. கடைசியில அவனையும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இதுல எதுவுமே உண்மையா இருக்காதுமா. நான் சொல்றத நம்பு. நீ பிரேமை ஏத்துக்கிட்டாதான் நாம அந்த கேஸ்ல இருந்து அவனை வெளியே எடுக்க முயற்சி பண்ண முடியும். நான் யாருக்காகவும் எந்த முயற்சியும் எடுக்க தயாரா இல்ல. நான் தொடர்ந்து படிக்க போறேன். மேற்கொண்டு பிரேம் விஷயத்தை பத்தி நான் எதுவும் பேசுறதா இல்ல. அருணா, பிரேமும் நீயும் ஒன்னா சேர்ந்து வாழணும். அது நடக்கும். அப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா சேரும்போது நான் உயிரோடு இல்லைன்னா கூட நீங்க என்ன நினைச்சுக்கணும். ஏம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க இன்னும் 100 வருஷம் இருப்பீங்க. எனக்கு அவ்வளோலாம் ஆசை இல்லம்மா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. கடவுள் உங்க எல்லாருமே நல்லா வச்சிருக்கணும். சரி, வாமா போலாம். வா. வணக்கம்மா. என்னம்மா ஏதோ சிந்தனையில் இருக்கீங்க? என் பொண்ணு அருணோட வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னம்மா நல்லா தானே இருக்காங்க? இல்ல, அவ மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. வெளியில ஏதோ கார்ல சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா மத்தவங்களுக்கு தெரியும். ஆனா நான் அவளை பெத்தவ. அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்னம்மா மன கஷ்டம் அவங்களுக்கு? அருணா தான் வாழ்க்கையை தானே தேடிக்கிட்டா. அது தப்பா போயிடுச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்னமோ பிரேம் சார் நல்லவர்தாம்மா தோணுது. நாராயணா, அருணா பண்ண தப்ப நியாயப்படுத்த சொல்றியா? அதுக்கு இல்லம்மா, நீங்க மனசு வச்சா 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வாழ வைக்கலாமே தாம்மா. பிரேம் ஒரு கொலைகாரன். ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அவன் கூட என் பொண்ணை அனுப்ப சொல்றியா? எனக்கு என்னமோ பிரேம் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாருன்னு தோணுதுமா. நீ என்ன ஞானியா? உன் மனசுல எதெல்லாம் படுதோ அதெல்லாம் சரியா இருக்கிறதுக்கு. என் பொண்ணு அருணாவும் அந்த பிரேமும் இனிமே ஒன்னா சேரவே முடியாது. அப்படின்னா அருணாமா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதானாம்மா? இப்படியே இருக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? எவனாவது ஒரு பெரிய பணக்கார பையனா பார்த்து கட்டி வைக்க போறேன். என் பொண்ணு அவ தகுதி என்னன்னு தெரியாம ராமையா விரிச்ச வலையில விழுந்துட்டா. ஒரு கோடீஸ்வரனோட ஜாதகம் கேட்டிருக்கேன். அந்த ஜாதகம் பொருந்திட்டா என் பொண்ணுக்கு அவனே கட்டி வச்சிருவேன். அம்மா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரம் வந்தா சொல்லுங்க. எங்கேயாவது போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன். அருணா, என்னம்மா சொல்ற? பெரிய மாளிகையும் இந்த தோட்ட வீட்டையும் எல்லாமே உனக்காக தானமா வச்சிருக்கேன். நம்ம கம்பெனிகள், பேங்க் பேலன்ஸ், தோட்டம் துறவு, நகைகள் எல்லாமே உனக்கு தானம்மா. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வெளியில போய் தங்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நான் உங்க கூட இருக்கணும்னா இனிமே என் கல்யாணம் பேச்சை எடுக்க கூடாது. ஏம்மா, பிரேம் கூட வாழணும்னு உனக்கு இன்னும் எண்ணம் இருக்கா? அம்மா, எந்த ஜென்மத்திலயும் அந்த ஆளோட சேர்ந்து வாழ மாட்டேன். அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பிரேம டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே? மனசளவுல நான் அவரை விட்டு எப்பயோ பிரிஞ்சாச்சு. டைவர்ஸ் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன? அப்படி இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாதுமா. பிரேம் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டா.
அவன் இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அது உன்னையும் பாதிக்கும். பிரேம் மனைவிங்கிற முறையில போலீஸ் உன்னையும் விசாரிப்பாங்க. அதை விட நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டா அவனுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லம்மா, நீ இன்னும் பிரேம நினைச்சிட்டு இருக்கன்னு தெரிஞ்சா அவங்க ஆளுங்க அடிக்கடி வந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு என் மனசு மாறிடாது. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? விசாலம் பெரியம்மா கூட என்ன இந்த விஷயமா சந்திச்சாங்க. விசால உன்னை பார்த்தாளா? ஆமாம்மா. அவ எதுக்காக உன்னை பார்க்கணும்? நானும் பிரேமும் ஒன்னா சேரணுமா. ஓஹோ, மறுபடியும் நீ அந்த நரகத்துக்கு போய் கஷ்டப்படணும்னு விசால ஆசைப்படுறா போல இருக்கு. என் பொண்ணு சுதந்திரமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்காதே. அதுக்குதான் ஒரேடியா அவனை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்றேன். அவனுக்கும் உனக்கும் உறவு இருக்குன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி தேவையில்லாத கூட்டம்லாம் உன்னை வந்து சேரும். பேசாம போய் வக்கீல பார். சரிம்மா, பாக்குறேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா. பாய். பாய். நாராயணா, சொல்லுங்கம்மா. விசாலத்தை அன்னைக்கே முடிச்சிடுன்னு சொன்னனே, இன்னும் ஏன் லேட் பண்ற? அம்மா, இந்த நாராயணுக்கு முடிக்கிறது தீக்கிறது எல்லாம் கை வந்த கலை. ஆள் கூட ரெடி பண்ணிட்டேன். இந்த நாராயணன் லேட்டா செஞ்சாலும் தெளிவா செய்வான். டேய் பாருங்க, நம்ம ஆளுங்க எந்த நேரத்துலையும் ரெடியா இருக்காங்க. விசாலத்தோட நல்ல நேரம் நீங்க சொன்னதுலேருந்து வீட்டை விட்டு வெளியில வரல. வந்தா அடுத்த நிமிஷம் போட்டு தள்ளிடுவாங்க. அவளா வருவான்னு காத்துட்டு இருக்க கூடாது, அவளை வர வழைக்கணும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அப்பவே வந்து கோயில் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரே, இன்னும் வரலையே. என்னாச்சு? ஹலோ ஹலோ, திருப்பதி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகி பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப்ல விழுந்துட்டாங்க. ஆக்சிடென்ட்டா? ஐயோ கடவுளே! என்னம்மா, பதட்டப்படாதீங்க, நிதானமா சொல்லுங்க. இங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு எனக்கு போன் வந்துச்சு சார். அந்த மாதிரி ஏதாவது? நான் ரொம்ப நேரமா இங்க தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். அப்படி ஒன்றும் நடக்கல. இங்க இந்த இடம் தானே சொன்னாங்க. யாரு? யாருப்பா?
ஏய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? புறா. ஏய், இல்ல, புறா. Oh,